திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு விஷயத்த சொல்லவா? அந்த ரெண்டு கூட்டணிக்கும் தயவு செஞ்சு இனிமே பிரச்சாரத்துக்கு போகாதீங்க. போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மக்கள் ஏதோ உங்களுக்கு ஆதரவு இருக்குது, அதெல்லாம் அவங்களும் வந்தாலும் அவங்க வந்தாலும் திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு வந்தாலும், அதாவது ஸ்டாலினும் எடப்பாடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரிலாம் கூட்டம் வரும் அப்படின்னு அவங்களா நினச்சிக்கிறது நல்லது. அப்படி இல்லை, தேவையில்லாமல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த கூட்டமாக இது, இவங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது, கூட்டம் வரப்போகிறது கிடையாது. மக்கள் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டோமே, இவங்க வந்திருந்தாலும் கூட்டம் வருவாங்க அப்படின்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டோம். அவங்க கற்பனைக்கு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்கள் போனீங்கன்னா, அதுவும் விஜய் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது மாற்றத்துக்கான கூட்டம். மாற்றம் ஒன்றே மாறாதது. இது விஜய் அன்ஸ்டாப்பபிள். நான் விஜய் சப்போர்ட் பண்ணிலாம் கண்டிப்பாக பேசலை. என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. இந்த திராவிட கட்சிகள், நானே ஒரு 40 வருஷமாக பார்த்தாச்சு, எனக்கே தோணுது ஒரு மாற்றம் வேண்டும். அதுக்கு இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா விஜய்க்கு மட்டும்தான் அந்த ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்து பார்ப்போம். அதனால் தயவு செஞ்சு அதிமுக திமுக இந்த ரெண்டு கூட்டணியும், அதாவது ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகிறத பற்றி நினைக்காதீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது யாருக்கு கிடைக்கும், இரண்டாவது இடம் யாருக்கு கிடைக்கும், அதிமுகவுக்கா திமுகவுக்கா, அந்த போட்டியை வேணால் நீங்கள் போட்டுக்கங்க, அதுதான் சரியாக இருக்கும். மற்றபடி வாய்ப்பே இல்லை. கூட்டம்லாம் ஓட்டாகாது, இந்த மாதிரி கூட்டம்லாம் ஓட்டாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று எல்லாருக்குமே வேலை இருந்தது தூத்துக்குடியில். அங்கே வந்திருந்த கூட்டம் அத்தனை பேரும் வேலை செய்கிறவன் தான். அவனுக்கு லீவு போட்டு விஜயை பார்க்க ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து விஜயை பார்க்க வர முடிகிற அவனுக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்றைக்கி போய் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே வந்திருக்கிறது வெறும் கூட்டம் கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்கள்ல கூட்டம் ஓட்டாகாதுன்னு, இங்கே வந்திருக்கிறதே ஓட்டு தான் இங்கே கூட்டமாகவே வந்திருக்கு. அதனால் அது நடக்க போகிறதில்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டம் ஓட்டாகாது அப்படின்றது இந்த முறை நடக்காது. மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன அலை ஒன்று அடிக்குது, அதை சுனாமியாக இவங்களே மாற்றிடுவாங்க, திமுகவும் அதிமுகவே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சுனாமி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் அன்ஸ்டாப்பபிள், விஜய் அன்ஸ்டாப்பபிள் தான். இதுக்கு மேலே திமுகவும் அதிமுகவும் வெற்றி அப்படின்றத பற்றி நினச்சி பார்க்காதீங்க. எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளோ சீட்டு வாங்க முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. 1996 அதிமுகவுக்கு வெறும் 4 சீட்டு தான் கிடச்சிது. ஸோ அதுதான் அவங்களுடைய மிக குறைஞ்ச சீட்டு. அதே மாதிரி 2001 எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, அதில் 23 சீட்டு திமுகவுக்கு கிடச்சிது. இருக்கிறதுலே திமுகவுக்கு இருக்கிறதுலே குறைஞ்ச சீட்டாக தான் நினைக்கிறேன். ஸோ அந்த 23 சீட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு 4 சீட்டும், அதை விட ஒரு சீட்டு அதிகமாக வாங்கிறதுக்கு இந்த முறை முயற்சி பண்ணுங்க, அதுதான் நடக்கும். ஒரு க்ளீன் ஸ்வீப் தான் தெரியுது இங்கே பார்க்கும்போது. அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான இடம், திமுக இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம். இந்த முறை அதெல்லாம் கிடையாது. அது மொத்தமாக இந்த ஆள் கொண்டு போயாச்சு. கூட்டம் இந்த மாதிரி வருது இல்லையா விஜய்க்கு. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். விஜய் மாதிரி நமக்கு அந்த மாதிரி குட்டி கதையெல்லாம் சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். நான் ஒரு கமல் ரசிகன், தீவிரமான கமல் ரசிகன். என்னுடைய தம்பி ரஜினி ரசிகன் சின்ன வயசில். அப்போது ஒரு நாள் என்னுடைய மாமா, அவர் ஒரு ரஜினி ரசிகர், என்னை ராஜாதி ராஜா படம் ஃபஸ்ட்டு நாள் கூட்டிகிட்டு போகிறார். தேட்டரில் போனால் அப்படி ஒரு ஆரவாரம், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் அந்த மாதிரி ஒரு மக்கள் ஆரவாரத்தையும் நான் பார்த்ததில்லை. கமல் படத்துக்கும் ஃபஸ்ட்டு நாள் போயிருக்கேன். ஆனால் இது வேறு மாதிரி இருந்தது, அந்த வைபே வேறு மாதிரி இருந்தது. படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். படம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் விட அந்த மாதம் அந்த தேட்டரில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு மக்களுடைய அந்த ஆரவாரம், ஒரு தனியாக ஏதோ ஒரு வைப் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருந்தது.
எனக்குள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு கமல், 2வது ரஜினி தான் அப்படின்னு நானே என்னை தேர்த்திக்கிட்டேன். ஏன்னா அந்த கூட்டம் வந்து நம்ம மனசை அப்படி மாற்றிடும். இந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே தம்பியை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கு ரஜினியும் பிடிக்கும்டா, ரஜினியும் சூப்பர் தான் அப்படின்றேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த விஜயோடைய அந்த கூட்டம் நடக்கிற இடத்துலலாம் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது அங்கே திமுககாரங்க, ரொம்ப தீவிரமான திமுககாரங்க, அதிமுககாரங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டம் அப்படி ஒரு மாஸ் அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுது பாருங்கள். அது முடிஞ்சு அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் மொத்தமாக ஒரு பேச்சு நடக்கும். இந்த பாரியா, இந்த ஆள் தான் மாற்ற போகிறேன், இந்த முறை வந்து சான்ஸே கிடையாதுயா, விஜய்க்கு தான் அப்படின்ற ஒரு பேச்சு அங்கே இருக்கிற டீ கடையில், ஹோட்டலில், சலூனில் நிறைய இடங்கள் இந்த பேச்சு நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க மனசை மாற்றிடும். அந்த கூட்டம் அப்படி ஒரு வைப் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி அவரும் அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஓட்டை திமுகவுக்கோ இல்லைனா அதிமுகவுக்கோ போடணும், ஜெயிக்கிற ஆளுக்கு போட்டுட்டு போவோம் அப்படின்னு. அதாவது திமுகவின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் ஆதரவாளர்களும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது தானாக விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. இந்த 18லேருந்து ஒரு 30க்குள்ளே இருக்கிற விஜய் ஃபேனாக இல்லாதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க கூட இந்த முறை வந்து இப்படி ஒரு அந்த வைப்பை பார்க்கும்போது, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வெற்றி யாருக்கு அப்படின்றதுல டவுட்லாம் கிடையாது. அது தமிழக வெற்றி கழகம் கொண்டு போயிடும். 2வது சேஃபாக நமக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும், 2வது இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலையை மட்டும் திமுகவும் அதிமுகவும் செஞ்சால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மிஞ்சும் சீட்டு. அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் விஜய் கூட்டத்திலலாம் நான் பார்த்தேன், ஒருத்தர் இளநீர் கொடுக்குறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதையெல்லாம் வாங்கி குடிக்கிறாரு. அது இனிமேல் ஒரு 14 நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு, அது செய்யாமல் இருக்கிறது நல்லது, கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. அடுத்த 14 days இப்போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் புரிஞ்சு போச்சு, விஜய் அன்ஸ்டாப்பபிள், தோக்கடிக்க முடியாது அப்படின்றது போட்டியாக இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க, அன்பாக கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கிறது நல்லது. ஒரு 14 daysக்கு மனசுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். வெறும் விஜயோடைய வீடியோஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த விஜய் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் விஜய் ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரிலாம் செய்யலை அப்படின்னா முதல் ஆளாக விஜயை விமர்சிப்பதும் நான் தான் இருப்பேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 50 வருஷமாக அந்த திராவிட கட்சிகள் அதுலேருந்து ஒரு மாற்றத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை கொடுத்து பார்க்கணும். அது எப்போதுமே யாராக இருந்தாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சனுக்கு அப்படியே உட்கார வச்சு கடைசியில் வாய்ப்பு கொடுத்த போது தான் இந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிக்கிறதுக்கு, இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சஞ்சுவாக தான் இருந்தார். ஸோ வாய்ப்பு என்றைக்குமே கொடுத்து பார்க்குறது நல்லது. நம்ம வந்து அவர் விளையாட மாட்டார், இல்லைனா இவர் செய்ய மாட்டார், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அவர் மொத்தமாக ஆட்சி செய்ய போகிறது கிடையாது. கூட வச்சுருக்கிறாங்க பாருங்கள் IPS, அவங்க கூட இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் தான் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும். விஜய் ஒன்றும் எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது, அவர் கூட இருக்கிற அதிகாரிகள் தான் செய்ய போகிறாங்க. அது நல்லதாக செய்யணுமா வேண்டாமா அப்படின்றது மட்டும்தான் விஜய் தீர்மானிக்க போகிறார். ஸ்டாலினும் எடப்பாடியெல்லாம் வந்து எப்படி சொந்தமாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. எடப்பாடியெல்லாம் கட்சியே கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கிறாரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத கூட ஒழுங்காக வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கெல்லாம் விஜய் இல்லை, இஸ் கேப்பபிள். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். விஜய் சொல்கிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே. மனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மோசமான கமெண்ட்டாக இருந்தால் கூட நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா ஒன்று சொல்லணும் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்க பாருங்கள், ஏதோ ஒன்று உங்கள் கருத்தை வந்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க பாருங்கள், அதுவே நல்ல விஷயந்தான்.